என்னம்மா நின்றுக்கிட்டே இருக்க? காஃபியை கொடுமா மாப்பிள்ளைட்ட. சரிங்கம்மா. என்னங்க, காஃபி எடுத்துக்கோங்க. கீதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தை, மாமா, துளசி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க கீதா. சரிங்க, காஃபியை குடிங்க, ஆறிடும். சரிம்மா சரிம்மா. கீதா, காஃபி நீங்களா போட்டீங்க? ஆமாங்க, நான் தான் காஃபி போட்டேன். நல்லா இருக்கா? காஃபி ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கு கீதா. சரிங்க. ஆஹா, ஆளும் அழகு, பேச்சும் அழகு. என்னமா இனிக்குது. இந்த காஃபியை விட இவ குரல் எவ்வளவு இனிமையா இருக்குது. இந்த குரலுக்காண்டியே இவளை வாழ்நாள் முழுவதும் உட்கார வச்சு பேச சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. மாப்பிள்ள, காப்பியை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடாதீங்க. இருந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகணும். சின்ன பொண்ணு, மருமகனுக்கு சட்டுப்புட்டுன்னு சாப்பாடை ரெடி பண்ணுமா. மருமகன் சாப்பிட்டுட்டே போகட்டும். சரிங்க அத்தை. அத்தை, நீங்க தப்பா நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, அதனால இன்னைக்கு கிளம்புறத. இன்னொரு நாளைக்கு வந்து கட்டாயமா சாப்பிட்டு போறேன் அத்தை. தம்பி இருங்கப்பா, ஒரு மணி நேரத்துல சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிரும்ப்பா, சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லைங்கக்கா, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. இன்னொரு நாளைக்கு கட்டாயம் வரேங்க்கா. ஏங்க, அண்ணி அம்மா எல்லாரும் சொல்றாங்கல்ல, இருந்து சாப்பிட்டு போகலாம்ல. இதா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால நான் இன்னைக்கு கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு வந்து கட்டாயம் சாப்பிட்றேம்மா. சரிங்க. அத்தை, நான் கிளம்புறேன் அத்தை. மாமா, அக்கா, நான் கிளம்புறேன். சரிங்க மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. கீதா, நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க. ஐயா சின்ராசு, நம்மளும் பத்திரிக்கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும்ப்பா. வெளியூருக்குலாம் நீயும் சின்ன பொண்ணும் போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. உள்ளூரில் கொஞ்சம் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் நானும் உங்கள் அப்பாவும் போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். இப்பயே பத்திரிக்கையை கொடுக்க ஆரம்பித்தா தான் சீக்கிரமாக கொடுத்து முடிக்க முடியும். சரிங்கம்மா, நானும் சின்ன பொண்ணும் போய் வெளியூர்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்றோம்மா. கீதா, அதான் மாப்பிள்ள போயாச்சுல்ல, இன்னும் என்ன அங்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்க? அண்ணி, நீங்க வேற எதையாவது சொல்லாதீங்க அண்ணி. போங்க அண்ணி, நான் ரூமுக்கு போறேன். என்னங்க, ஏங்க இவ்வளோ கோவமா இருக்கீங்க? ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமா? குடிக்கிறீங்களா? மல்லிகா, இந்த வீட்டுக்கு நம்ம எதுக்காண்டி வந்தோம் நல்லா யோசித்து பாரு. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன மல்லிகா, ஒண்ணுமே புரியலன்னு சொல்ற? நல்ல நேரத்துக்கு உங்க அண்ணி நல்ல சுட சுட சோறும் குழம்பும் ஆக்கி பொங்கி தட்டுறாங்க. நல்லா தின்னுட்டு நம்ம இந்த வீட்டுக்கு என்ன நோக்கத்துக்கு வந்தோமோ அது கூட உனக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு நீ இருக்கிற. ஏங்க, இந்த வீட்டுக்கு எதுக்கா நீங்க வந்தோம்? அதை எப்படிங்க நான் மறப்பேன்? ஏங்க கொஞ்சம் பொறுங்க, சரியான சந்தர்ப்பம் மட்டும் வாங்கிட்டோம். எங்கள் அம்மா பேரில் இருக்கிற எல்லா சொத்தையும் என் பேரில் எப்படியாவது எழுதி வாங்கிடுறேங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கங்க. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் பொறுமையாக இருங்க. எப்படியாவது எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டையை உருவாக்கி அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியாக பிரித்து எங்கள் அம்மாவை அப்படியே ஐஸ் வச்சு எங்கள் அம்மா பேரில் இருக்கிற சொத்தை ஃபுல்லாக நான் எப்படியாவது எழுதி வாங்கிடுறேங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்கங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு மல்லிகா நீ பொறுமையா இருக்க சொல்ற? உங்க அண்ணன் மகளை நம்ம பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா இந்த வீட்டுல இருக்கிற சொத்துல பாதி சொத்து நம்ம பேருக்கு வந்துடும், நம்ம பையன் பேருக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சேன். அதுவும் நடக்காம போயிடுச்சு. என்னங்க, என்னைக்கு இருந்தாலும் தீபா தாங்க நம்ம வீட்டு மருமக. எங்கள் அண்ணன் இப்போதைக்கு தீபாவோட கல்யாண பேச்சை யாருமே பேசக்கூடாதுன்னு இருக்கேன். அவன் சொன்னது போலவும் நம்ம கேட்குறது போல் நடிச்சுக்குவாங்க. ஆனால் எங்கள் அம்மா மூலமாக எங்கள் அண்ணன்கிட்ட எப்படியாவது பேசி செஞ்சு தீபாவை நம்ம பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருவேங்க. அது உறுதிங்க. இந்த சொத்தையும் எங்கள் அம்மா பேரில் இருக்கிற சொத்தையும் நம்ம எப்படியாவது நான் பேசி செஞ்சு நான் எழுதி வாங்கிடுவேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காயை நகட்டுவோங்க. இவ்வளோ நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம், ஆனால் இனிமேல் நான் அமைதியாக இருக்க போகிறதில்லைங்க. ஆனால் நான் செய்கிற மற்ற எல்லா வேலைகளுக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணுங்க. கண்டிப்பா மல்லிகா, நான் உனக்கு என்னைக்குமே சப்போர்ட்டா இருப்பேன். இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன் மல்லிகா, நம்ம பையன் விக்கிக்கு இப்ப நம்ம பேசுறது எதுவுமே தெரியக்கூடாது. அவனுக்கு சின்ன வயசு, அவனுக்கு நல்லது கெட்டது எதுவும் புரியாது. இப்ப எடுத்து சொன்னாலும் அவனுக்கு ஒன்றும் மண்டையில ஏறவும் செய்யாது, புரியவும் செய்யாது.
ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அன்னைக்கு எங்கள் அண்ணன் பேசுனதை கேட்டுட்டு என்னைய வசவா வந்து தொழியாக தொளிச்சு எடுத்துட்டாங்க. அதனால நம்ம செய்ய போகிற எந்த செயல்களுமே அவனுக்கு தெரியக்கூடாதுங்க. ஆமா மல்லிகா, இந்த சொத்து முழுக்க என் மகனுக்கு மட்டும்தான் வரணும். என் மகன் தான் இந்த வீட்டுல ராஜாவா இருக்கணும் பாத்துக்கோ. ஏங்க, என்னைக்குமே இந்த வீட்டோட ராஜானா என் மகன்தாங்க. அதில் உங்களுக்கு சந்தேகமே வர வேண்டாம். ஏங்க, எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எப்படியாவது சண்டையை மூட்டி விட்டுறணுங்க. மூட்டி விட்டு அவங்க 2 பேர் பிரிஞ்சாதான் இந்த சொத்தை நம்ம எழுதி வாங்க முடியும். நல்லா யோசிங்க. நீங்கள் எந்த யோசனை வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நானும் யோசிக்கிறேங்க. எனக்கு யோசித்துட்டு நல்ல யோசனையாக வந்தால் உங்ககிட்ட சொல்கிறேங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை செயல்படுத்தலாம். சரியாங்க? சரி மல்லிகா, நானும் நல்லா யோசிக்கிறேன். நல்ல யோசனையா வந்துச்சுன்னா உன்கிட்ட சொல்றேன். நம்ம அதை அதுக்கப்புறமா செயல்படுத்தலாம். சரியா? சரிங்கங்க. ஏங்க, உங்களுக்கும் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுங்க, நீங்கள் கிளம்புங்க. சரி மல்லிகா. அம்மா அப்பா அண்ணனுக்கு எப்படி சண்டையை மூட்டிடுறது? யோசித்து யோசித்து பார்த்தாலும் ஒரு யோசனை கூட சட்டுன்னு வரமாட்டுது. ஓ, அம்மா இங்கே தான் இருக்கா கிச்சனில். சரி சரி, அம்மாட்ட போய் பேசுவோம். அம்மா, அம்மா, என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கிச்சனில்? வாமா மல்லிகா, 5-6 சுண்டலை நைட்டு ஊற போட்டிருந்தேன். அதைத்தான் குக்கரில் வச்சுருக்கேம்மா. நைட்டே ஊற போட்டிருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு உங்கள் அண்ணிகிட்ட சொன்னேன், ஏம்மா அந்த குக்கரில் அந்த சுண்டலை வேக வச்சு வச்சிருமா அப்படின்னு சொன்னேன். சரிங்க அத்தேன்னு சொன்னான். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வீட்டுக்காரையும் வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அப்படியே மறந்துட்டா போல. சரின்ட்டு இப்போ தான் வந்து பார்த்தேன். சரி நம்ம வேக போடுவோன்ட்டு இப்போ தான் குக்கரில் வேக போட்டிருக்கேம்மா. ஏம்மா, இந்த வீட்டில் அண்ணி மட்டும்தான் இருக்காங்களா? ஏன் நான் இல்லையாம்மா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எந்நேரமே வேக வச்சு தாளிச்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பல்லம்மா. ஏம்மா கால் வலியோட நீங்கள் நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இருக்கட்டும்மா மல்லிகா, நீயும் ஏதாவது காலையில் வேலையாக இருப்ப. மருமகனை வேலைக்கு அனுப்பணும், விக்கியவும் காலேஜுக்கு அனுப்பணும். அதனால் நீயும் வேலையாக இருப்பேன்னு சொல்லி தான் உன்னையும் சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் உன்கிட்டையும் சொல்லலை. இருக்கட்டும்மா, அந்த குக்கரில் வச்சுட்டல, இந்த இப்போ விசில் அடிச்சிரும். அதுக்கப்புறமா நான் எடுத்து தாளித்து சாப்பிட்டுக்கிறேம்மா. ஒன்றும் அவசரம் இல்லைம்மா. அம்மா, நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டா தானம்மா நேரத்துக்கு நம்ம சுகர் மாத்திரையே போட முடியும். அப்போ தானே சுகரும் கரெக்டான அளவில் இருக்கும். இப்படி நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்டுட்டு நேரங்கட்ட நேரத்தில் நீங்கள் மாத்திரையை போட்டிங்கன்னா எப்படிம்மா சுகர் நார்மலாக இருக்கும்? சுகர் கூடிக்கிட்டே தான் போகும். என்னத்தை சொன்னாலும் நீங்களும் கேட்க மாட்டீங்க. ஏம்மா, இந்த அன்னைக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லைம்மா. மணி 9 ஆயிடுச்சு, வயசானவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயரை சட்டுப்புட்டுன்னு தாளித்து உனக்கு கொடுக்கக்கூடாதாம்மா? ஏன் தான் இந்த அண்ணி இப்படி இருக்காங்கன்னு எனக்கே புரியல. கொஞ்சம் கூட மாமியாருங்கிற பயமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது, பாசமும் இல்லை. ஏம்மா, நீங்கள் போய் அப்படி உட்காருங்க. நான் உங்களுக்கு இந்த பயர் வேகவும் தாளித்து எடுத்து கொண்டு வரேம்மா. நீங்கள் போய் உட்காருங்கம்மா. கால் வலியோட வந்து நிற்கிறீங்க அடுப்படியில். மல்லிகா, அவளுக்கு எப்படிம்மா என் மேலே பாசம் வரும்? 100 நாள் வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு மேஸ்திரி கேட்குறாரு, ஏம்மா வேலைக்கு இப்படி லேட்டாக வரீங்கன்னு கேட்டதுக்கு எங்கள் அத்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால் அவங்கள ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு வந்தோம், அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு வாய் கூசாமல் அப்படி போய் சொல்கிறா. அப்படி பேசினவளுக்கு போய் என் மேலே எப்படி பாசமும் பரிவும் வரும்? எனக்கு நேரத்துக்கு என்னத்தை செஞ்சு கொடுப்பா? இப்படித்தான் இருப்பா. என்னமோ என் தலையெழுத்து, இப்படியே புலம்பிக்கிட்டு போக வேண்டியது தான். ஆஹா, மருமகளை பற்றி லேசாக தான் இந்த அம்மாக்கிட்ட உரசி போட்டோம், நல்லாவே பற்றி எரியுது. இதில் கூட கொஞ்சம் நல்ல எண்ணெயை ஊற்றுவோம். அப்போ தான் நல்லா மல்லன்னு பிடிச்சி எரியும். நம்ம நினைக்கிற காரியமும் நடக்கும். அம்மா, உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்து உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. உங்களை பார்த்துக்கிறதுக்கு உங்கள் மகன் நான் இருக்கேம்மா. நான் இருக்கும் போத நீங்கள் யாருமே என்னைய பார்க்கலைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேம்மா. போங்கம்மா, போய் உட்காருங்க. நான் உங்களுக்கு சுண்டலை தாளித்து கொண்டு வரேன். போங்கம்மா. சரிம்மா மல்லிகா, கால் வலிக்குது, நான் போய் உட்காடுறேம்மா. சரிங்கம்மா, நீங்கள் போய் உட்காருங்கம்மா. இந்த ஒரு 5 நிமிஷத்தில் தாளித்து எடுத்து கொண்டு வந்துடுறேம்மா. தான் ஆடாட்டாலும் தான் சதுர ஆடுன்னு சொல்லுவாங்க. என்னைய பார்த்துக்கிற ஆள் இல்லைன்னு சொன்ன உடனே என் மக எப்படி பதறா. என் மேலே என் மகளுக்கு எவ்வளோ பாசம் இருக்குது. இதுதான் நான் பெத்த மகளுக்கும் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கும் உள்ள வித்தியாசம். என்னதான் அவளுகளை நல்ல முறையாக நம்ம பார்த்துக்கிட்டாலும் அவளுகளுக்கு நம்ம மேலே எப்பயுமே பாசம் வராது. போமா போ, இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னைய மாற்றி அப்படியே உன்னைய உன் மகனுக்கும் உன் மருமகளுக்கும் எதிராக திருப்புறனா இல்லையான்னு மட்டும் பாரு. அடி மேலே அடி வச்சா அம்மியும் நகரும் சொல்லுவாங்க. நானும் உன்னைய உன் மகனுக்கும் உன் மருமகளுக்கு எதிராக உன்னைய மாற்றி காட்டுறேன் பாரு. என்ன டிரைவர், என்ன
வண்டியை கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுங்கண்ணே. செட்ல போய் கரெக்டா வண்டியை நிப்பாட்டிட்டு கரெக்ட் டயத்துக்கு நம்ம கையெழுத்து வேற போடணும்னே. அண்ணே கொஞ்சம் வண்டியை ஸ்பீடா ஓட்டுங்கண்ணே. ஏப்பா கண்டக்டர் தம்பி, டிரைவர் நல்லா தானே நிதானமா வண்டி ஓட்டுறாரு, நீ வேற சும்மா இருக்க மாட்டியாப்பா? ஏப்பா அவர் சாட்டுக்கு நிதானமா தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் நீ ஸ்பீடா ஓட்டுன்னு சொல்ல. அவர் ஸ்பீடா ஓட்டுறேன்னு எங்கேயாவது போய் விட்டு மோதி ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருன்னா எங்க உசுருக்கு யாருப்பா பதில் சொல்லுவா? நீ சொல்லுவியா பதிலு? நீயோ இருப்பியோ இல்லையோ அதுவே அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஏப்பா இப்படி எல்லாம் பேசாம பஸ்ல ஏறுற உயிர்களை நல்ல விதமா இறக்கி விடணும்னு நினைச்சு வண்டியை மெதுவா நிதானமா ஓட்டுங்கப்பா. பெரியவரே நீங்க பேசாம உட்காந்து வாங்க. எங்களுக்குள்ள பிரச்சனை, வண்டியை கொண்டு போய் கரெக்டான நேரத்துல நிப்பாட்டலைன்னா எங்களெல்லாம் கேட்பாங்க. என்னமோ இவர் பேச வந்துட்டாரு, பேசாம உட்காந்து வாங்க பெரியவரே. அண்ணே அந்த ஐயா சரியா தானே சொன்னாரு, மெதுவா பார்த்து போங்க, நீங்க வேமா போறேன்னு எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்க உயிருக்கு நீங்க பொறுப்பெடுப்பீங்களா அப்படின்னு தானே கேட்குறாரு. அவர் சொல்றதுல நியாயம் இருக்கும்லண்ணே. கண்டக்டர் தம்பி, அந்த தம்பி சொல்றது சரிதானே. நீங்க சாட்டுக்கு ஸ்பீடா போய் எங்கேயாவது விட்டு மோதி எடுத்துட்டீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எங்க உசுருக்கு கேரண்டி நீங்க தருவீங்களா? அந்த தம்பி சொல்றது சரிதான், அந்த ஐயா சொல்றதும் சரிதான். வண்டியை பார்த்து நிதானமா ஓட்டுங்க. கண்டக்டர் அண்ணே கொஞ்சம் இப்படி திரும்பி பேசுங்கண்ணே. ஏமா ஏமா போனை வச்சுக்கிட்டு என்னம்மா செய்யற? போனை வைமா ஃபர்ஸ்ட். ஏனே நீங்க அப்போலேருந்து பேசுனதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி தானே வச்சிருக்கிறேன். இப்போ இதை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பட்டுமானே? ஏமா தங்கச்சி, எங்க சூழ்நிலையே நாங்க சொன்னோம்மா, நீ போனை உள்ள வைமா, நாங்க வண்டியை நிதானமாவே ஓட்டிட்டு போறோம். அண்ணே டிரைவர் அண்ணே, வண்டியை நிதானமாவே ஓட்டுனே. ஸ்மார்ட் கேள் அண்ணே. கண்டக்டர் அண்ணே, பஸ்ஸை இன்னைக்கு மட்டும் நிதானமாக ஓட்டாதீங்கண்ணே, என்றைக்குமே நிதானமாக ஓட்டுங்க. உங்களை நம்பி எத்தனை உசுறு இந்த பஸ்ஸில் ஏறி உட்காடுறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தானே பாதுகாப்பாக ஏறி இறக்கி விடணும். கடமை உங்களுக்கு தானே இருக்குது. இந்த பொண்ணு நல்லா பாயிண்டாக நல்லா பேசுகிறாளே. வெரி குட் வெரி குட். சரிம்மா தங்கச்சி. இவளை பார்த்ததுலேருந்து என் மனசு இவ தான் உனக்கானவன்னு சொல்லுது. இதை என்னாலேயே நம்ப முடியல. அதப்படி இந்த பொண்ணை இப்போத்தானே பார்த்தோம், அதுக்குள்ளேயும் என் மனசில் இப்படியெல்லாம் தோணுதே. ஒன்றும் புரியலையே. இதுதான் காதலாக இருக்குமோ? ஐயோ, இந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து நம்ம இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கோமே. ஒருவேளை என் மனசு சொன்னது போல இவ தான் எனக்கானவளாக இருப்பாளோ? தம்பி. சொல்லுங்க ஐயா. தம்பி அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தாலும் நல்ல புத்திசாலி பொண்ணா இருக்குப்பா. யார் வீட்டு பிள்ளைன்னு தெரியல, அந்த பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். தம்பி உங்களை பார்த்தா இந்த ஊருக்கு புதுசா தெரியுதே தம்பி. ஐயா நான் இந்த ஊருக்கு புதுசுலாம் இல்லைங்க ஐயா. எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணியெல்லாம் இந்த ஊரில் தான் ஐயா இருக்காங்க. அப்படியா தம்பி? அது யாரு தம்பி, கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஐயா காளியம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட இளைய பையன் ஐயா நான். ஓ அப்படியா தம்பி? வெளியூர்ல தங்கி வேலை பார்க்கறதாக சொன்னாங்களே தம்பி, ஊருக்கு கூட வரதாக சொன்னாங்களே, அந்த தம்பியா நீயே? சரிப்பா சரிப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா உன்னைய பார்த்ததுல. ஐயா நீங்களும் இந்த ஊர் தானா? ஆமாப்பா தம்பி, என் பொண்டாட்டியும் உங்க அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்துக்கோ. ஏற்கனவே என் பொண்டாட்டிட்ட உங்க அம்மா இந்த மாதிரி என் மகன் வர்றதாக தகவல் சொல்லியிருந்தா போல, அவளும் என்கிட்ட சொல்லியிருந்தா. அதனாலதான் நீ அவங்க சொன்ன உடனே சட்டுன்னு எனக்கும் புரிஞ்சிச்சுப்பா. விருதுநகர் வந்துருச்சு, இறங்குறவங்களாம் சட்டுப்பட்டுன்னு இறங்குங்க. ஐயா நம்ம ஊர் வந்துருச்சியா, வாங்கயா இறங்கிட்டு அதுக்கப்புறமா பேசிட்டே போகலாம். சரிங்க தம்பி. டிரைவர் அண்ணே, பஸ் அப்படியே ஓரமா நிப்பாட்டுங்கண்ணே. இந்த பொண்ணு என்ன இந்த ஊரில் தான் இறங்குறா? யார் என்னன்னு ஒரு விவரமும் தெரியலையே. சரி கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரில் தானே இருக்க போகிறோம், பார்த்துக்கலாம். இறங்குமா இறங்குமா சீக்கிரம். தம்பி. ஐயோ இவர் இறங்குனதை நான் மறந்தே போயிட்டேனே இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டேவும். ஐயா சொல்லுங்க ஐயா. தம்பி இங்க ஒரு ஆளை வேலை விஷயமா பார்க்க வேண்டியது இருக்குப்பா, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன்ப்பா, நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்கப்பா. எப்பாடா ஒரு வழியா பெரியவர் அவரே கலந்துக்கிட்டாரு, ரொம்ப நல்லதா போச்சு. சரிங்க ஐயா சரிங்க ஐயா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. அப்பாடா கூடவே வருவாரோ என்னமோ நினைச்சேன், ஒரு வழியா அவர் போயிட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ அந்த பொண்ணு போயிட்டாளா என்னன்னு தெரியலையே.
போகாம தான் நிற்கிறா. நல்லதா போச்சு. அந்த பொண்ணு எங்கே போகிறா என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணுமே. ச்சே, இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சேனே தெரியல. ஒரு 50 100 கூட யாருகிட்டயும் அடிக்க முடியல. வயிறு வேற ரொம்ப பசிக்குது. யார்கிட்டயாவது பிட்டா கிட்ட அடிச்சாதான் இன்னைக்கு சாப்பிட முடியும். என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. யாரு இந்த பையனை பார்த்தா அந்த ஊருக்கு புதுசா தெரியுது. அந்த பிள்ளையும் ஊருக்கு புதுசா தான் தெரியுது. இந்த பையன்ட்ட எதையாவது அடிச்சோம்னா வேகமா ஓடியாந்து புடுங்கினாலும் புடுங்கிடுவான், ரெண்டு மொத்தம் வச்சிருவான். அதனால அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது சிக்குதான்னு போய் பார்ப்போம். என்ன இந்த பிள்ளை கையில போனை தவிர ஒரு பர்ஸு கிறிஸு ஒன்னையும் காணுமே. பர்ஸ் இருந்தாலும் அதை புடிங்கிட்டு ஓடிடலாம். போனை தவிர ஒரு பெரிய பேக்கு தான் வச்சிருக்கா. இந்த பேக்கை இந்த தொந்தியை வச்சுட்டு தூக்கிட்டு ஓட முடியுமா? பிடித்தானுங்கன்னா சாணி அடி அடிச்சு சக்கையை பிழிஞ்சிருவானுது. நல்லா யோசிப்போம். சூப்பர் ஐடியா வந்துருச்சு. கையில போன் வச்சிருக்கல, அதை பிடிக்கிட்டு ஓடிட்டோம்னா ஒரு 4-5 நாளைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அந்த காசுலயேவும். சூப்பர் ஐடியா. நன்றே செய், நன்றே இன்றே செய், இன்றே இப்பொழுதே செய். ரெடி 1 2 3. குப்புசாமி போனை பிடிங்கிட்டு ஓடிடுடா. ஐயோ திருடே, என் ஃபோனை பிடிங்கிட்டு ஓடுறான். ஐயோ 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 திருடே, என் ஃபோனை பிடிங்கிட்டு போடுறான். ஐயோ 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 திருடே, என் ஃபோனை பிடிங்கிட்டு போறான். யாராவது பிடிங்க பிடிங்க பிடிங்க. ஐயோ 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 திருடே, என் ஃபோனை பிடிங்கிட்டு போறானே, அவனை யாராவது பிடிங்களே. ஐயோ யாருமே இல்லையா? திருடே என் ஃபோனை பிடிங்கிட்டு போறான். பிடிங்க கொஞ்சம், அவனை பிடிங்க. ஐயோ அந்த ஃபோனில் தானே நான் காசே வச்சுருக்கேன். எங்கள் அக்கா ஃபோன் நம்பரு மற்ற எல்லாமே அதில் தானே இருக்குது. எங்கள் அக்கா ஃபோன் நம்பரு கூட எனக்கு தெரியாது. ஐயோ வீடும் தெரியாது. அக்காவை எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. ஐயோ யாராவது இருக்கீங்களா? என் ஃபோனை பிடிங்கிட்டு போகிறான் திருடன், காப்பாற்றுங்க. அந்த ஃபோனை பிடிங்கி கொடுங்க. பிரதர் பிரதர் பிரதர், உங்களை தான் பிரதர். ஐயோ நம்மளை தான் கூப்பிட்றா போலையே. நேரம் வரைக்கும் கனவுலையே மிதந்துட்டோம் போலையே. என்னம்மா என்னம்மா? பிரதர், என் ஃபோனை ஒரு திருட்டு பையன் பிடிங்கிட்டு ஓடிட்டான். என் ஃபோனை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்களேன். என்னது பிரதரா? சரி அதை அப்புறமே பார்த்துக்கலாம். என்னமோ ஃபோனை அவனா பிடிங்கிட்டு போயிட்டான்னு சொல்கிறாளே, அது என்னன்னு பார்ப்போம். ஏம்மா திருடு எந்த பக்கமாக போனா? கொஞ்சம் சீக்கிரமாக போங்க, இந்த பக்கமாக போங்க. சரிம்மா, இந்த பேக்கை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ, நான் போய் ஓடி போய் பார்க்குறேன் என்ன ஏதுன்ட்டு. சரிங்க பிரதர், கொஞ்சம் சீக்கிரமாக போங்க, இந்த பக்கமாக போங்க. ஐயோ கடவுளே, எங்கள் அக்கா அப்பயே சொன்னா ஊருக்கு வர வேண்டான்னு. நான் கேட்டேனா, தும்முறு பிடிச்சி போய் ஊருக்கு வந்தேன். இப்போ என் ஃபோனை எவனோ பிடிங்கிட்டு போயிட்டானே. என் ஃபோனு எனக்கு கிடைக்கணுமே. கிடைச்சா தானே எங்கள் அக்காவுக்கு ஃபோன் போட்டு வீடு எங்கே இருக்குன்னா அது கேட்க முடியும். எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் போக முடியும். கடவுளே எப்படியாவது என் ஃபோனு எனக்கு கிடச்சிடணும். ஐயோ திருடனை தேடி போனவங்களும் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, என்னாச்சுன்னு தெரியலையே. கடவுளே என் ஃபோனு எப்படியாவது எனக்கு கிடச்சிடணும். இந்த ஃபோனை கொடுத்துட்டு அவன் மனசில் நம்ம எப்படியாவது இடம் பிடிச்சிடணும். என்னங்க திருடனை பிடிச்சிட்டிங்களா? என் ஃபோன் கிடச்சிருச்சாங்க. கிடச்சிருச்சுமா. கடவுளே என் வேண்டுதலை நிறைவேற்றிட்ட. ஏங்க ஓடி போய் திருடனை பிடிச்சது நான். ஆனால் நீங்கள் நன்றி சொல்கிறது கடவுளுக்கா சொல்கிறீங்க? பிரதர், உங்களுக்கு போய் நான் நன்றி சொல்லாமல் இருப்பேனா? ரொம்ப நன்றி பிரதர். நன்றி மட்டும் ஓகே, ஆனால் அந்த பிரதரு என்ன பிரதர் சொன்னீங்க? ஐயோ பிரதர் பிரதர்னு சொல்லி கொள்றாளே. இந்தாங்க ஃபோனு, உங்கள் ஃபோனு. கொண்டாங்க பிரதர். ரொம்ப தேங்க்யூ பிரதர். நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் ஃபோனே எனக்கு கிடச்சிருக்காது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர். இருக்கட்டும் இருக்கட்டும், இந்தாங்க உங்கள் ஃபோனை வாங்கிக்கோங்க. என்னோட பேக்கை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த தாரேன். மறுபடியும் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த திருடங்கிட்ட இருந்து என் ஃபோனை மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேங்க. நான் வரேங்க. உதவியை மட்டும்தானா இல்லை என்னையும் சேர்த்தா? என்னது என்ன கேட்டீங்க? இல்லை உதவியை மட்டும்தானான்னு கேட்டேன். புரியலையேங்க நீங்கள் சொல்கிறது. அதானே பார்த்தேன். புரிஞ்சாலும் புரியலன்னு தானே சொல்லுவீங்க. ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, அப்போ நான் போயிட்டு வரேங்க. சரிங்கங்க, போயிட்டு வாங்க. ஐயோ போயிட்டு வரேன்னு சொல்கிறாளே. இவ ஃபோன் வச்சுருக்கா, ஃபோன் நம்பரை கேட்கலாமா? பார்த்தன்னைக்கே ஃபோன் நம்பரை கேட்டால் தப்பாக எதுவும் நினச்சிக்குவாளா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல.
இவ எந்த ஏரியான்னு ஒன்றும் தெரியல, எந்த தெரு ஒன்றும் புரியலையே எனக்கு. மனசே குழம்பி போச்சு இவளை பார்த்ததுலேருந்து. என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியல. என்னங்க, உங்ககிட்ட தான் சொல்கிறேன், நான் போயிட்டு வரேங்க. சரிங்கங்க. ஐயோ போகிறாளே. என்ன, இவங்களுக்கு தான் நம்ம ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு அப்போதே தேங்க்ஸ் சொல்லிட்டோம். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அங்கேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே வரைக்கும் பின்னாடியே வர்றாப்புல. சரி, இனியும் பொறுமையாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. அவர்கிட்டயே கேட்டுற வேண்டியதான். என்ன பிரதர் பின்னாடியே வரீங்க? நீங்கள் தான் ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு தான் நான் தான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என் பின்னாடியே வரீங்க? உங்கள் பின்னாடி நான் வரேனா? இது நான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி, அதனால தான் இந்த பக்கம் நான் வரேன். பிரதர், எதையாவது ஒன்று சொல்லிட்டு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணுற வேலை மட்டும் வச்சுக்கிறாதீங்க. பிறகு நான் போலீஸ்க்கு ஃபோன் போட்டுருவேன், பார்த்துக்குங்க. மேடம், உண்மையாக தான் சொல்கிறேன் மேடம், இது எங்கள் ஏரியா. நான் இப்படி கூட தான் எங்கள் வீட்டுக்கு போயாகணும். என்ன, இவனும் இந்த ஏரியான்னு சொல்கிறான், இப்படி கூட தான் எங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறான். ஒன்றும் புரியலையே. ஒருவேளை உண்மையாக இருக்குமோ இல்லை பொய்யா இருக்குமோ ஒன்றும் புரியலையே. இவனை நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா ஒன்றும் தெரியலையே. இந்த ரோட்டில் அக்கம் பக்கத்தில் ஒரு ஆளை கூட காணோம். என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ, இந்த பொண்ணு நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டா போலையே. இவகிட்ட எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. மேடம் மேடம் கூப்பிட்றானே, என்னன்னு தெரியலையே. சரி, என்ன தான் சொல்கிறான்னு கேட்போம். சொல்லுங்க. ஏங்க, எனக்கு இந்த ஊர் தாங்க, இந்த தெருவில் தான் எங்கள் அம்மா வீடு இருக்குங்க. நான் கொஞ்ச நாளாக வெளியூரில் தங்கி வேலை பார்த்தேங்க. ரொம்ப நாள் கழித்து இப்போ தாங்க ஊருக்கு வரேன். நெசமாங்க, நம்புங்கங்க என்னைய. ஐயோ கடவுளே, சந்திப்புலையே மனசில் நான் தப்பான ஆளாக பதிஞ்சிடக்கூடாது. என்னங்க, நான் உண்மையை தாங்க சொல்கிறேன், நம்புங்கங்க. உறவுகளே, நீங்களாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள், இவ்வளோ நம்ப சொல்லுங்கள். எங்கள் அம்மா வீடு இங்கே தானே இருக்குது. சொல்லுங்கள் உறவுகளே, நீங்களாவது. சரி உறவுகளே, இவை நீ நம்புறாளா நம்பலையான்னு நாளைக்கு வீடியோவில் வந்து பாருங்கள். உறவுகளே, முன்ன பின்ன தெரியாத ஒரு வயசு பையன் ஒரு வயசு பொண்ணு பின்னாடியே இப்படி வந்தா எப்படி அந்த பையனை அந்த பொண்ணு நம்புவா? சொல்லுங்கள் உறவுகளே, நீங்களேவும். இவரை நான் புரிஞ்சுக்கிறேனா இல்லையான்னு நாளைக்கு வீடியோவில் மறக்காமல் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளை பார்க்கலாம் உறவுகளே. ஆமாம் உறவுகளே, நாளைக்கு கதை இன்னும் இன்ட்ரெஸ்டாக போகும். மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். பாய்.